ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம தி ஸ்கூல் அப்படின்னு 2018 ரிலீஸ் ஆன ஹாரர் மிஸ்ட்ரி மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, சாக கிடக்கிற தன்னோட பையனோட உயிரை காப்பாத்த போராடும் போது ஹீரோனி ஒரு மாயாஜான உலகத்துக்கு போயிடுறாங்க. அந்த உலகத்துல நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அங்க ஒரு மோசமான விஷயங்களும் இருக்கு. தன்னோட பையனை கடைசியில ஹீரோனி காப்பாத்தாங்களா இல்லையான்னு சொல்லி இந்த படத்தை சூப்பரா எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட எண்ட்ல ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட் வச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ டக்குன்னு கதைக்குள்ள போனா வாங்க, நீங்க பார்த்துருக்குது வாய்ஸ் விஷயம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பாத் டப்ப காமிக்கிறாங்க. அங்கிருந்து அலறி அடிச்சு நம்ம படத்தோட ஹீரோயின் எழுந்துக்கிறாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியல. சுத்தி முத்தி பாக்குறாங்க. பாத்துட்டே இருக்கும் போது அங்க ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் பேரு டம்மி. ஹீரோனியும் அவங்க உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி கிட்டத்தோட வராங்க. இது தடை செய்யப்பட்ட இடம், இங்க நீங்க இருக்க கூடாது. இது எந்த இடம் அப்படின்னு ஹீரோனி கேக்குறாங்க. இது ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூல் கீழே இருக்கிற இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்க கூடாது. இந்த இடத்துல மோசமான விஷயங்கள் இருக்குன்னு இப்போ பயங்கரமான சத்தங்கள் செவுத்து வழியா கேட்டுட்டே இருக்கு. நீங்க மோசமான இடத்துல வந்து நிக்கிறீங்க. இங்க இருந்து நீங்க உயிர் பிழைக்கணும்னா நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க, என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே நடந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த செவுத்து எல்லாமே கிறுக்கப்பட்டு பயங்கரமா இருக்கு. ஹீரோனிக்கு ஒண்ணும் புரியல. இது எந்த இடம், ஏன் இது இப்படி இருக்கு, நான் எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி குழப்பத்துல நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ அங்க ஒரு சின்ன பொண்ணு வந்துகிட்டு இருக்கா. அவளோட ட்ரெஸ்ல ஃபுல்லா ரத்தமா இருக்கு. எனக்கு என்ன ஆச்சு, என் ஷர்ட்ல ஏன் ரத்தமா இருக்கு, எனக்கு என் அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி அவ அழுகுறா. இதை பார்த்து அந்த குட்டி பையனும் அழுகாத, நீ அழுதா நம்ம பிரச்சனைய மாட்டிப்போம், அவளை அழ வேணான்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஹீரோனி கிட்ட சொல்றான் அந்த பையன். ஏன் அழக்கூடாது, சொல்றதை செய்யுங்க அப்படின்னும் போது ஹீரோனியும் அந்த பொண்ணு அழுகாடமா அம்மா வந்துடுவாங்கன்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு வித்தியாசமான குரல் கேட்குது. அந்த குட்டி பையன் அதுங்க வருது, அதால நம்மள பார்க்க முடியாது, சத்தம் போடாம இருங்கன்னும் போது இப்போ ஒரு ஆவி அப்படியே தரையில தவழ்ந்துட்டே வருது. இதை பார்த்து ஹீரோனியும் அந்த பொண்ணும் மூச்சு விடாம அப்படியே வாய் மூடிட்டு இருக்காங்க. அது போன பிறகு ஒன்னும் பயப்படாதீங்க, அது நம்மள வேட்டை ஆகும், அது மட்டும் நம்மள பார்த்துச்சு நம்மளால உயிர் பிழைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். இப்ப அந்த பொண்ணு அழக ஆரம்பிப்பா. ஹீரோனி உனக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு அந்த பொண்ணை பிடிச்சி பேசும்போது ஹீரோனிக்கு ஒரு விஷுவல் வரும். அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலா இருக்கா, அவளோட உடல்நலமா மோசமா இருக்கு, உடனே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோனிக்கு இப்போ ஒரு பிளாங்க் ஆயிரும். திரும்பி அந்த பையனை பாக்குறா, அந்த பையன் இல்ல. எங்க போயிட்டா அந்த பையன் சொல்லி குழப்பத்துல அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க செவுத்துல நிறைய வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கு. இங்க ஏன் இப்ப நடக்குதுன்னு ஹீரோனி பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஹீரோனியை யாரோ அம்பால அடிச்சிடுறாங்க. இப்ப அங்க ஒரு பையன் வரான். ஹீரோனி மயக்கத்துல கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. அவனை பார்த்து அவன் கிடைச்சிருச்சு அப்படின்றத சொல்றான். இங்க அந்த படத்தோட பேரை தி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோனி ஒரு டாக்டர். அவங்க ஹாஸ்பிட்டல்ல நடந்து போயிட்டே இருக்கும் போது அவங்களோட சீனியர் பர்சன், நீங்க வீட்டுக்கு போலியா, இங்கதான் இருக்கியான்னு போது ஆமா டேவிடோட கண்டிஷனை செக் பண்ணணும் அப்படின்றாங்க. டேவிட்ன்றது இவங்களோட பையன். அவனும் ஹாஸ்பிட்டல்ல தான் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான். என்னோட பேஷண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, டைம் இருந்து அவளையும் பாக்குறீங்களா, ஏன்னா அவளோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு, அவளை இழந்துருவணும்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னும் போது சரி ஓகே நான் அவங்களும் செக் பண்றேன் அப்படின்றாங்க. இப்ப அந்த டாக்டரும் அவளுக்கு வர வர நிறைய அமானுஷமான கனவுகள்லாம் வருதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணமான் போது, சார் நான் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், என்னால சைக்காலஜியாலும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, என்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒரு பெர்ஃபெக்டான டாக்டர், மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் சில கன்ஃபியூஷன் இருக்கு, அது நம்ம கரெக்டா சால்வ் பண்ணணும், எல்லாமே கியூர் ஆயிடும், நீ அவளை கண்டிப்பா பார்த்து கியூர் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போறாங்க. அவங்களோட பேஷண்ட ஹீரோனி பார்க்க வராங்க. அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. இப்ப திடீர்னு அந்த பொண்ணு எழுந்துட்டு எரியுது, செவரெல்லாம் ஏறிது, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி கத்துறா. என்னாச்சு உனக்கு, ஓகே ஒண்ணும் இல்லைன்னும் போது இப்ப இந்த பொண்ணு வேற ஒரு வாய்ஸ்ல உன்னை நான் உயிரோட எரிச்சிருவேன், உன் பையனையும் சேர்த்து அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த பொண்ணு விழுந்துடுறா. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. போய் ஹீரோனி அவளுக்கான எமர்ஜென்சியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இந்த விஷயத்த எல்லாத்தையும் அந்த குட்டி பையன் பக்கத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோனி கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்க ஒரு ரூம்குள்ள இருக்காங்க. அந்த இடத்த விட்டு அவங்களால வெளியே போக முடியல. கத்துறாங்க, கதறாங்க, யாருமே அவங்கள வெளியே விடல. டக்குன்னு ஹீரோனிக்கு வேற ஒரு விஷயம் வருது. இழந்து பாக்குறாங்க. உங்க பையனோட ரூம்ல தான் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அவங்க கணவர் தான் கால் பண்றாரு. உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் பேசி ஆகணும், எனக்கான நேரத்தை கூட உங்ககிட்ட நான் பேசணும் போது உங்ககிட்ட நான் பேச விரும்பவே இல்லை, தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி டக்குன்னு போனை கட் பண்றாங்க. இப்ப அவங்களோட டாக்டர் வராங்க. எனக்கு தெரியும் அந்த பொண்ணு இறந்துட்டா, நீயும் சொன்ன அந்த பொண்ணு சாகும்போது ரொம்ப பயங்கரமான கனவு கண்டான், என்ன நடந்ததுன்றத சொல்றியான் போது அவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது, அவ ரொம்ப பயந்து போனா, அவ செவரு எரியுதுன்னு சொல்லி கட்டினா, அவ மென்டலா ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கான் போது அந்த டாக்டரும் ஆமா பாவம் அந்த பொண்ணு சின்ன வயசே இறந்துட்டா அப்படின்னு சொல்லி சோகமா பேசிட்டே இருக்கும் போது, சரி உன் பையனோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு போது அவனை கியூர் பண்ணதுக்காக நிறைய ரிசர்ச் நான் பண்ணிட்டே இருக்கேன், கண்டிப்பா நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு ஹீரோனி பேசிட்டே இருக்கும் போது செவுத்துல ஒரு போட்டோ இருக்கும். இந்த போட்டோ பார்த்து அந்த டாக்டரும், இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற இந்த இடத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் இருந்தது, அந்த ஸ்கூல் நெருப்பால எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இதை கேட்டு ஹீரோனுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இப்ப அப்படியே உங்க பையனால அப்படியே படுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பூச்சி வருது. டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறாங்க. ஒரு ரூம்ல இருக்காங்க. டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறாங்க. திரும்ப
ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க பக்கத்துல ஒரு பையன் இருக்கான். அவன் வினோதமா சிரிச்சிட்டு ஹீரோனி கிட்டே வரான். வராத அப்படின்றாங்க. இப்ப அவன் பையனை தொட வரான். என் பையனை தொடாத அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்ப கண்ணை திறந்து பாக்குறாங்க, அங்க யாருமே இல்ல. இப்ப ஹீரோனியும் பயத்தெல்லாம் அந்த ரூம்ல இருக்காங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் கேக்குது. அந்த டாக்டர் ஹீரோனி கிட்ட வராங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நீ இதை பண்ணிதான் இருக்க போறியா? தயவு செஞ்சு இதை நிறுத்து, நீ என்ன பண்ணாலும் எதுவுமே மாற போறது இல்ல அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோனியும் இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பையன் குணமாவான் அப்படின்றத சொல்றாங்க. என்ன விளையாடுறியா? அவன் கோமாவோட 2nd லெவலுக்கு போயிட்டான். இப்போ அவன் இறந்துதான் போக போறான். நீ என்ன பண்ணாலும் எதுவுமே மாற போறது இல்ல. இந்த முயற்சியை கைவிட்டு, நீ ஒரு டாக்டர், எல்லா விஷயத்தையும் பிராக்டிக்கலா யோசிக்கணும் போது நிறுத்துங்க. என் பையனை பத்தி என்கிட்ட சொல்லாதீங்க, அவன் சரியாயிருவான், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு போது அவன் தண்ணீரை மூழ்கி போயிட்டான். இது உன் மேல தப்பு இல்ல, ஆனா இப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, இதை நீ விட்டு, இதை விட்டு நல்லா புரிஞ்சுக்கோ, நீ முதல்ல எழுந்துக்கோ அப்படின்னு கத்துறாங்க. இப்ப ஹீரோனி கண்ணை திறந்து பாக்குறாங்க. இப்ப ஹீரோனியும் உடனே இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எதையும் ஓபன் பண்ண முடியல. அப்படியே ரொம்ப சோகமாயிராங்க. இப்போ அங்க இருந்து ஒரு கதவு வழியா ஒரு குரல் கேக்குது. ஒரு குட்டி பாப்பா பாட்டு பாடிட்டு இருக்கா. அப்படியே பொறுமையா வெளியே போறாங்க. யாராவது வெளியே இருக்கீங்களான்னு இப்போ பயந்து போயிடுறாங்க. சாராவணி ஏன் பயமுறுத்தின அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை கிட்ட அந்த குழந்தை பேசிக்கிட்டு இருப்பா. ஹாய் கியூட்டி, உன் பேரு என்ன அப்படின்னும் போது அந்த பொண்ணோட பேசுவா. எனக்கு நீ ஹெல்ப் பண்றியான்னும் போது சாரா உனக்கு ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டாலே, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா, அங்க செவுத்துல இருக்கிறவருக்கு நீ தேவை, அதனால நீ உள்ளதான் இருக்கணும் அப்படின்னும் போது ஹீரோனி செவுத்த பாப்பா. நீ வெளியே போக கூடாது அப்படின்ற வார்த்தையை வச்சிருக்கும். இதை பார்த்து ஹீரோனி பயந்துடுவாங்க. நம்மள ஆள்றவங்க இங்க வர போறாங்க, நீ உள்ளதான் இருக்கணும், நான் போறேன், சாரா என்னை இங்க இருந்து வேகமா போக சொல்றேன் அப்படின்ட்டு பொம்மை எடுத்துட்டு அந்த குட்டி பொண்ணு போயிடும். இப்ப ஹீரோனி கோவத்துல கத்துறாங்க, கதறாங்க, கதவு உடைக்கிறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டே இருக்காங்க. இப்போ ரியல் வேர்ல்ட்ல ஹீரோனி ரொம்ப சோகமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க கணவர் வந்து ஆறுதலா பேச வராங்க. ஆனா அவாய்ட் பண்ணிட்டு அவங்க வந்து வெளியே போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இப்போ ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேகமா அந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்க. ஹீரோனி இப்ப ரொம்ப அப்செட்டா அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மெசேஜா வருது, சீக்கிரமா வாங்க, இங்க ஒரு ஆபரேஷன் இருக்கு. ஆனா ஹீரோனி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்ப அப்படியே நடந்து போறாங்க. அவங்களுக்கு மயக்கமா வருது. அந்த பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணு யாருன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் இந்த பேய் வீட்டுக்கு வரும்போது பார்த்த முதல் பொண்ணு இந்த பொண்ணு தான். பாத்துட்டே இருக்காங்க. ஹீரோனிக்கு குழப்பமா இருக்கு. அந்த பொண்ணு டக்குன்னு எழுந்து, அம்மா எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு கத்துறா. கணத்தை வந்து பாக்குறாங்க. அவங்க வந்து ரூமுக்குள்ள இருக்காங்க. அந்த ரூம்ல அப்படியே சோகமா படுத்துட்டே இருக்கும் போது அங்க ஒரு பூச்சி போகுது. இது போக எங்க வலி இருக்குன்னு அந்த இடத்த பார்த்தா தரையில எனக்கு அம்மா வேணும் அப்படின்ற வார்த்தை எழுதி இருக்கும். பயந்து போயிடுறாங்க. இப்போ அந்த கதவு ஓபன் பண்ணிட்டு சில பசங்க உள்ள வராங்க. எங்க தலைவர் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் அவரை பார்க்க வரேன், என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்றத ஹீரோனி சொல்றாங்க. அந்த இடம் ரொம்ப சைலண்டா இருக்கு. அங்க ஒருத்தன் இருக்கான். இவன் தான் இந்த படத்தோட வில்லன். எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு அவரை பார்த்து நடுங்கிட்டு இருப்பாங்க. தவறு பண்ணது யாரு, அவங்கள முன்னாடி கூட்டிட்டு வாங்கன்னு போது அங்க ரெட்ட பெண்கள் இருப்பாங்க. இவ பாட்டு பாடினா, இவருக்கான தண்டனை நீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது அந்த பையனை கூட்டிட்டு வராங்க. ஓ, நீ தான் பாட்டு பாடியா, இந்த இடத்துல இருக்கணும்னா சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு தெரியும்ல, அப்படி என்னக்கா நான் பாட்டு பாடினேன், என்கிட்ட பாடி காமி அப்படின்னும் போது அவன் பயந்துட்டே இருப்பான். நீ பாடினதுக்கான தண்டனை உள்ள நான் பேஸ்மெண்ட்ல போட போறேன் போது, இல்ல பேஸ்மெண்ட்க்கு வேணாம்னு கத்துவான். அவனை எடுத்துட்டு போய் கீழே போட்டுருவாங்க. அடுத்தது யாரு தவறு செஞ்சா, என் ரூல்ஸை யாரு பிரேக் பண்ணா அப்படின்னும் போது ஹீரோனி கூட முதல்ல வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போவாங்க. இந்த பொண்ணு என்ன தப்பு செஞ்சா, இவ பேஸ்மெண்ட்ல அழுதா. ஓ, சத்தமா அழுதியா நீ, இதுக்கான தண்டனை இவளை இந்த சிறையில அடைச்சு வைங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ அடுத்தது யாருன்னும் போது ஹீரோனி இருப்பாங்க. ஹீரோனியும் அந்த பொண்ணை விட்டு, அந்த பொண்ணு ஒரு தப்பும் செய்யல, யாரா நீ அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. இந்த இடத்துக்கு நீ புதுசு இல்ல, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருக்கிட்ட நீ தான் தெரியும், உனக்கான ரூல்ஸை நான் சொல்லி ஆகணும் இல்ல அப்படி அவன் பேசும்போது அங்கிருந்து ஒரு பொண்ணும் இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னும் போது, நான் தானே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீ எப்படி பதில் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிச்சிருவான். ஹீரோனிக்கு கோவம் வந்துடும். யாரா நீ, என் பையன் எங்க இருக்கான், ஒருவேளை என் பையன் நீ தான் அடைச்சு வச்சிருக்கேன் போது, எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ ஒரு பயந்தாங்கோலி, இந்த இடம் எதுன்னு கூட உனக்கு தெரியல, பயந்துட்டு தானே இருக்கேன், உன் பையனை நான் தான் வச்சிருக்கேன், உன்கிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திமிரா பேச ஹீரோனிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இவளை கட்டி போடுங்கடா, உனக்கு நான் ஒரு சாய்ஸ் தரேன், எங்க எல்லாருக்கும் நீ அம்மாவா இருந்தேன்னா நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், எங்க எல்லாருக்கும் அம்மாவா இருக்கேன்னு போது, ஏய் உனக்கெல்லாம் நல்லா அம்மாவா இருக்க முடியாதா, என் பையன் எங்க இருக்கான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கத்தி பேசுவாங்க. எனக்கு கோவம் வந்துடும். அவங்கள அடிச்சிருவான். பார், இங்க இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவன், நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ ஃபாலோ பண்ணணும், அதை விட்டுட்டு ஏன் எதுக்குன்னு சில கேள்வி கேட்டேன்னா கடைசி வரைக்கும் உன் பையனை உன்னால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோனியா பயமுறுத்திடுவான். இப்ப ஹீரோனியை புடிச்சிட்டு போய் அந்த ரூம்ல போட்டுருவாங்க. ஹீரோனி ரொம்ப பயந்துட்டே இருப்பாங்க. அங்க சில பேய்கள் அந்த இடத்துல நடந்து போயிட்டே இருக்கும். இப்போ ஹீரோனிக்கு தலையே சுத்தம். டாக்டர் சொன்ன விஷயங்கள், ஹீரோனிக்கு நடக்கிற எல்லா விஷயமும் அப்படியே குழம்பி போய் இப்ப ஹீரோனி
ஹீரோனி ரியல் வேர்ல்ட்ல அங்க வாஷ்ரூம் போறாங்க, அப்படியே மயங்கி கீழே விழுந்துறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த குட்டி பையன் பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோனியா அந்த குட்டி பொண்ணும் குட்டி பையனும் பாத்துக்கிட்டு இருக்கா. சாரா சொன்னா இவ ரொம்ப நல்லவதா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு போது அந்த குட்டி பையன் இல்ல இவங்களுக்கு நம்ம எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது, இவங்கதான் நான் அவனை கூட்டிட்டு வந்ததே அப்படின்னும் போது, இல்லப்பா சாரா சொன்னா இவ கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா, நம்ம ஹெல்ப் பண்ணலாமே, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அப்படின்னும் போது அப்படின்னு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல பாக்கலாம்னு சொல்லி எழுப்பி விடுறாங்க. ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, என் பையன் எங்க இருக்கான்னு தெரியுமா போது அந்த குட்டி பையன், அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரியும், ஆனா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், சொன்னா எனக்கு தான் ஆபத்து, என்னோட பாஸ் என்ன ஏதாவது பண்றாரு போது, பாருங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நான் பத்திரமா உங்களை பாத்துக்கிறேன், நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் போது அந்த குட்டி பையன் யோசிப்பான், அவன் எங்க இருக்கானா பேஸ்மெண்ட்ல இருக்கான், ஆனா அங்க போறது ஆபத்தாச்சே, எப்படி போறது, அங்க போனா நம்ம மாட்டி போமே, நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு சேஃபா போய் என் பையனை காப்பாத்திடலாம், உங்களையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோனியும் அந்த குட்டி பையனும் அப்படியே கீழே நடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த படிக்கல நடந்து போயிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல ரியல் வேர்ல்ட்ல அவங்க கணவர் இருப்பாங்க. அவங்க கணவர் இருக்கிறத ஹீரோனியால உணர முடியும். அப்படி நடந்து போயிருப்பாங்க. இப்போ ஜன்னல்ல இருந்து ஏதோ ஒரு மாஸ்டருங்க தட்டி உடைக்க முயற்சி பண்ணோம். ஹீரோனி அந்த குட்டி பசங்க கிட்ட என்னது இது, இந்த ஸ்கூலுக்கு வெளியே மாஸ்டருங்க இருக்கு, அதுங்க உள்ள வர ட்ரை பண்ணது, என்ன ஆகுது உள்ள வந்தா, கவலைப்படாதீங்க, அதால உள்ள வரவே முடியாது, இங்க இருக்கிற செவருங்களும் கண்ணாடியும் நம்மள பாதுகாக்கும், இதை விட்டு வெளியே போனாதான் நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டே போகும்போது குட்டி போனோம், இதுங்க உள்ள வராதுதான், ஆனா நம்ம தலைவரால இது வர வாய்ப்பு இருக்கணும் போது வாய முறையானி வாங்க வந்து போனாலும் போது ஹீரோனியும் இந்த செவத்தை யார் பாதுகாக்கிறது, யார் அவர் அப்படின்னும் போது, இப்ப சொல்ல நேரம் இல்ல, வாங்க இங்க வந்து போலான்னு சொல்லி வேகமா கீழே இறங்கி போங்க. கீழே அந்த இடத்துல ஹீரோனி அவங்க பயிர்க்கான தேடிட்டே இருக்கும் போது அதே இடத்துல இங்க மேல இருக்கிற பசங்க ஹீரோனை தப்பிச்சு போனதை கண்டுபிடிச்சு ஹீரோனை தேடி பேஸ்மெண்ட்டுக்கு கீழே வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுக்கு மேல இருந்து கீழே வராங்க, நம்ம ஒழிச்சுக்கணும்னு சொல்லி அங்க கட்டல் கீழே ஒழிஞ்சுக்கிறாங்க. இப்போ அங்க வந்து ஒரு பொண்ணை ஹீரோனியும் அந்த பசங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிடறா. அவங்களை பிடிக்க வரான ஹீரோனியும் தள்ளி விட்டுறா. என் கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கலாம், ஆனா என் தலைவர் கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது அப்படின்றத சொல்லும் போது ஹீரோனி அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு திரும்பவும் எல்லா பேஸ்மெண்ட்டுக்கு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பசங்களா வேகமா வந்து எங்க ஹீரோனி அப்படின்னும் போது அவங்க கீழே போயிட்டாங்க. அப்படின்னும் போது அங்க அம்பு வச்சிருக்க ஒரு பையன் எல்லாருமே இங்கே இருங்க, பேஸ்மெண்ட்டுக்கு எல்லாமே போக கூடாது, ஆபத்து, நான் போய் அவங்களை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அவன் கீழே இறங்குறான். இப்ப ஹீரோனி வேகமா கீழே ஓடும் போது அவங்க முதல்ல வந்து அந்த ரூமுக்கே போயிடுவாங்க. அங்க அந்த தண்ணியை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்கும். இப்ப அந்த குட்டி பொண்ணு அழுத ஆரம்பிப்பா, நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணி இங்க வந்துட்டோம், நம்ம தலைவுக்கு தெரிஞ்சா நம்மள ஏதாவது பண்ணிருவாரு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா. அவ சாரா சாரான்னு மென்ஷன் பண்றதெல்லாம் அவ கையில இருக்கிற பொம்மை தான். அந்த பொம்மை இப்ப என்ன நடக்க போகுதுன்றது முன்னாடியே முன்கூட்டி அந்த பொம்மை சொல்லும். இப்ப ஹீரோனி ஒன்னும் பயப்படாத, இந்த விஷயத்த எனக்கு பார்க்கும் போது எனக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது, கண்டிப்பா இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கூட்டிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. ஹீரோனி அந்த பசங்க கூட்டிட்டு வேகமா ஓடும் போது இப்ப அந்த குட்டி பொண்ணு சாரா அதுங்க வந்துடுச்சு மறைஞ்சுக்கோன்னு சொல்ல சொன்னா அப்படின்னும் போது அந்த பையனும் ஆமா அதுங்க கிட்ட வந்துருச்சு என்னும் போது இப்போ அந்த பேய் ஹீரோனியை நோக்கி வரும். ஹீரோனிய பசங்க நீங்க ஒழிஞ்சுக்கோங்க, நான் அதை பாத்துக்கன்னு சொல்லி வேகமா மேல ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படி மேல ஓடும் போது அங்க அந்த பசங்க எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. பின்னாடியே அந்த பேய் வரும். ஹீரோனி அப்படி நகர்ந்துப்பாங்க. இப்போ அங்க இருந்த பசங்க அந்த பேயை அடிக்க வர பார்க்கும். அதுக்குள்ள அந்த அம்பு வச்சிருக்கிறவன் அந்த பேயை மறுக்கையா பண்றான். ஹீரோனியும் அங்க வந்து வேகமா தப்பிச்சு கீழே போய் பாக்குறாங்க. பசங்களா காணும். ஐயோ பசங்க அந்த பேய் ஏதோ பண்ணிடுச்சு போலன்னு பார்த்தா அந்த பசங்க ஒழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா அந்த பேய் எதுக்கு கீழே இருக்கணும் போது இறந்து போன டெட் பாடிஸ் தான் பேயா இங்க அலையுதுங்க. அதுங்க ஒருத்தங்க கடிச்சா நம்மளும் இன்ஃபெக்ட் ஆயிருவோம். அதுங்க இங்க இருந்த பழுப்பு வழியாவும் தண்ணி வழியாவும் சீக்கிரமா எல்லா இடத்துக்கும் போகக்கூடியது, அதனால தான் நாங்க தண்ணியை கூட குடிக்க மாட்டோம் அப்படின்றத அந்த பசங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம இங்க சேஃபா போயிடலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இங்க அந்த அம்பு விடுறவங்க இங்க பாரு அந்த லேடி கீழே போயிட்டா, அவனை நான் உடனே பிடிக்கணும், நீங்க எல்லாம் தலைவர் கிட்ட லேடியும் அந்த பசங்களும் பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்கன்றத சொல்லுங்க, நான் மத்ததை பாத்துக்கேன்னு சொல்லி அந்த அம்பு வச்சுக்கிறவங்க கீழே போயிடுவான். பசங்க எல்லாம் போய் தலைவர் கிட்ட அந்த லேடி கீழே போயிட்டானா அப்படின்னும் போது அவளுக்கு இன்னைக்கு சாவு என் கையிலதான் சொல்லிட்டு அவன் வேகமா கோமா போவான். அந்த ரெட்ட பெண்கள் சிரிக்கிறாங்க. இப்ப அந்த அம்பு வச்சிருக்கவனும் பாத்டப் கிட்ட போய் எல்லாம் பாத்துட்டே இருக்கும் போது அங்க அந்த வில்ல வருவான். என்ன அவளை பிடிச்சிட்டியான போது இல்ல அவங்க எங்க இருந்து தப்பிச்சுட்டாங்க, நீ என்னடா நம்ம ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணிட்டியோ, பொண்ணுங்களை பார்த்தா வலியிற, தலைவன் சொன்னா அதைதான் நீ கேட்கணும், வருஷத்துக்கு நீ ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோவத்துல அவங்க கிட்ட அந்த நெருப்பு எடுத்து அவன் மூஞ்சில அடிச்சிருவான். எங்க ஹீரோனையும் அங்க வந்து ரூமுக்குள்ள வந்துருவாங்க. இந்த ரூம்ல தான் என் பையன் இருந்தா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இப்ப என் பையன் காணுமே எங்க இருக்கான்னு சொல்லி குழப்பத்துல இருக்கும் போது அந்த பசங்க எனக்கு தெரியும் உங்க பையன் எந்த ரூம்ல இருந்தா நான் காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு ரூம் கூட கூட்டிட்டு போவாங்க. அந்த ரூம்ல பார்த்தா அவங்க பையன் இருக்க மாட்டான். ஹீரோனையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் போது இப்போ அங்க மேல இருந்து அந்த பொண்ணு கீழே வந்து நிப்பா. இவளை பார்த்தோன்னே ஹீரோனி தள்ளி போ, இந்த பசங்கிட்ட வராதமோ, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நானும் உங்களை ஒருத்தி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு மேல இருக்கிற அந்த மூச்சர் கூட இருக்க பிடிக்கல, நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னும் போது நாங்க எல்லாம் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அந்த தலைவர் வரதுக்கு முன்னாடி அவன் ஒரு டெவல், அவன் வந்த பிறகு இந்த இடத்தைய நரகமா கிட்ட அவன் சொல்றதா நாங்க பண்ணணும் சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டுட்டான். எங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கல. அது மட்டும் இல்லாம நாங்க இந்த இடத்துக்கு வந்த பிறகு எங்க அம்மாங்களோட உருவத்தையே மறைஞ்சிட்டோம். அந்த அவங்களை பார்க்கும் போது எனக்கு அம்மா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது நான் எப்படி என் பையனை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இங்க வாங்க எங்களுக்கு சில விஷயம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி செவத்தை காமிப்பாங்க. அந்த செவத்துல ஒரு டிராயிங் இருக்கும். அந்த டிராயிங் என்னன்னா ஹீரோனே அவங்க பையனுக்கு சொன்ன கதைகள்லாம் அந்த டிராயிங்ல இருக்கும். இறந்துட்டாங்கன்னா எல்லாமே சொர்க்கத்துக்கு
சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. அந்த சொர்க்கம் அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப வினோதமா இருக்கும். இந்த கதை என் பையனுக்கு சொன்ன கதையாச்சேன்னு சொல்லி அப்படியே அந்த செவுத்தை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த செவுத்துக்குள்ள வால் வாக்கர் இருக்காங்க அப்படின்னா யார் அது? அவரு ரொம்ப வருஷமா அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தனியா இருக்காரு. அவர் எங்களை மாதிரி இல்ல, அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருன்னும் போது ஹீரோனி யோசிக்கிறாங்க, இவங்கள மாதிரியே யாரு இந்த இடத்துல பாதிக்கப்பட்டாங்களா? இவங்க பையனா? அப்போ நீங்க வால் வாக்கர் செவுத்துல இருந்து எங்களை காப்பாற்றக்கூடியவர் சொல்றது என் பையனா இதுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே அந்த செவுத்தை தொடுறாங்க. அது அப்படியே உடையிற மாதிரி மாறுது. அந்த பசங்களும் நம்ம தலைவர் மாதிரி ஹீரோனிக்கும் பவர் இருக்கு, நம்ம கண்டிப்பா அவங்க காப்பாத்துவாங்கன்னும் போது இப்ப செவுத்துல ஏதோ ஒரு உருவம் ஹீரோனி கிட்ட வருது. இப்ப ஹீரோனி அமைதியா ஆயிடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ப விடுறாங்க, வேகமா வந்துருவா. நகராத, நகர்ந்தானே நான் கொலை பண்ணுவேன் போது ஹீரோனி கிட்ட வராங்க. இங்க பா, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, மேல இருக்கவன் நல்லவனே கிடையாது, அவன் மோசமானவன். என்னாச்சும் உன் முகத்துக்கு போது அவன் முகத்து நெருப்பு காயமா இருக்கும், அவனா இது பண்ணது, அவனை நம்பாத, அவன் ரொம்ப மோசமானவன், நானும் உனக்கு அம்மா மாதிரி தான் அப்படின்னு ஹீரோனி சென்டிமெண்டா பேசும் போது அவனும் நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசுவான். இப்ப அம்பா விடுறவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த வெள்ளம் வந்துருவான். அவங்க இங்க இருந்து தப்பிச்சுட்டாங்க அப்படின்னும் போது அவன் செவுத்த பார்ப்பான். செவுத்துல ஹீரோனோட பையன் அப்படியே நகர்ந்து போற மாதிரி தெரியும். எனிமி என் முன்னாடி இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த செவுத்தையே எரிச்சு விட்டுருவான். இப்போ ஹீரோனை தேடி அவன் வேகமா ஓடுவான். அதே நேரத்தில் இவங்க எல்லாருமே வேகமா ஓடும் போது இந்த குட்டி பொண்ணுக்கு பயம் வந்துடும். ஒரு இடத்துல உட்காந்துருவான். நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டோம், இப்ப அவங்க கிட்ட மாட்டினா நம்மள வச்சு செஞ்சிருவான். அது ஹீரோனி வாங்க இங்க இருக்க கூட, நம்ம இங்க இருந்து போனோம்னு சொல்லி வேகமா ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படி ஓடும் போது அந்த குட்டி பொண்ணு வர வழியில அவளோட சாரான்ற பொம்மையை வச்சுட்டு வந்துருவா. உடனே இந்த குட்டி பையன் கிட்ட என் பொம்மை இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் போது போகாதன்னு இவன் கத்துறதுக்குள்ளே அந்த குட்டி பொண்ணு அங்க போயிடும். இப்போ வில்ல அந்த குட்டி பொண்ணா பாத்துருவான். உன் பொம்மை எடு அப்படின்னு சொல்லி பொம்மையை பிடிங்க வச்சுட்டு இந்த பொம்மையை வச்சுட்டு என்ன ஏமாத்தான்னு பாக்குறேன் போது இங்க பாரு சாரா, நீ என்ன அடிக்க மாட்டேன்னு சொன்னா, உன்னதான் அடிக்க மாட்டேன், உன் பொம்மையை அடிப்பலன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை உடச்சிருவான். என் பேச்ச மீறி ஏதாவது விஷயத்த பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோனை தேடி அவன் போக ஆரம்பிப்பான். அதே நேரத்துல எங்க ஹீரோனையும் மத்த பசங்களும் வேகமா ஓடும் போது அந்த இடத்துல வழியா இருக்காது, ஒரு கதவு மட்டும் மூடப்பட்டு இருக்கும். இந்த இடத்துக்குள்ள போக கூடாது, இங்கதான் இறந்து போன பாடிஸ் இருக்கும், அதுங்க கிட்ட நம்ம மாட்டினா அதுங்க அட்டாக் பண்ணிடும், நம்ம போக கூடாதுமோ வேற ஆப்ஷன்ல இங்கதான் போய் ஆகணும்னு சொல்லி அந்த கதவை கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனையும் உடைக்க ஆரம்பிப்பாங்க. அதே இடத்துல இல்ல, எங்க போனாலும் என்கிட்டதான் நீங்க கடைசியில வந்து ஆகணும், உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவான். அதுக்குள்ளே இவங்க கதவு உடச்சிட்டு வேகமா அதுக்குள்ள போய் லாக் பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோனே அந்த படிக்கட்டுல கீழே இறங்க பார்ப்பாங்க. அந்த குட்டி பையனை போகாதீமா, கீழே பேய்ங்க இருக்கு, நம்ம அட்டாக் பண்ணுமா போது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி உட்காருவாங்க. இப்போ என்ன பண்றது, என் பையன் நான் கண்டுபிடிக்கணுமே, அவன் கீழே தான் இருப்பான போது அந்த பொண்ணு உங்களுக்கு இன்னுமா புரியல, அவன் இங்க இல்லவே இல்லை, அவன் இங்க இல்லவே இல்லை, அவனை நீங்க தான் புடிச்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா, நீங்க தான் செவத்துல அவனை புடிச்சு வச்சிருக்கீங்கன்னு ஹீரோனி கிட்ட அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹீரோனிக்கு ஒண்ணும் புரியாது, என்ன சொல்றீங்க, ஆமா அவனை சாக விடாம வாழ விடாம நீங்க தான் புடிச்சு வச்சிருக்கீங்க, நல்லா யோசிங்க, உங்களுக்கே எல்லாம் தெரிய வரணும் போது ஹீரோனோட கையை பார்ப்பாங்க. இப்போ ஹீரோனோட கையில ரத்தமா இருக்கும். அதாவது ஹீரோனி தன்னோட பையனை காப்பாற்ற முடியாது, அது மட்டும் இல்லாம டாக்டர் சொன்ன விஷயத்தை யோசிச்சுட்டே சூசைட் அட்டன் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாமே புரியுது, கதற ஆரம்பிப்பாங்க. ஹீரோவும் அவங்க மனைவியை பத்தி யோசிச்சுட்டே ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க அந்த வில்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது செவுத்துல ஒரு கடவுளோட உருவம் வரும். அவளுக்கு எல்லாம் உண்மையா தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் போச்சு போ, வெளியே இருக்க டீமன் எல்லாம் உள்ள வரப்போகுது, நீங்களா அதுகிட்ட மாட்டிட்டு சாவுங்கடா அப்படின்னு போகும்போது அம்பு விட்டுறவனும் இங்க தலைவன் தானே எங்களுக்கு உதவி பண்ணணும் போது உங்க சாவு என் கையில இல்ல, நீங்க ஏதாவது பண்ணுங்க, எனக்கு அந்த பசங்களோட உயிர் தேவை, நான் அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க எல்லாரும் தள்ளி விட்டுட்டு வில்லன் கீழே இறங்குவோம். இங்க அம்பு விடுறவனும் இவன் சொன்னாலும் வேலைக்காகுது, நம்மள இறங்கி நம்ம பசங்களை காப்பாத்தணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் மேல போக ஆரம்பிப்பாங்க. இப்ப ஹீரோனையும் நான் உனக்கு நல்ல வழி காமிப்பேன், இங்க இருந்து நம்ம போலாம் வா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க எல்லாம் கூப்பிட்டு கீழே இறங்கினாங்க. கீழே போய் பார்த்தா தண்ணியா இருக்கும். தண்ணியோட ஆழத்தை பாக்குறாங்க, கம்மியா இருக்கிற நம்ம அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது, எட்டி பார்த்தா ஆல்ரெடி பேஸ்மெண்ட் ஒரு பையன் பிடிச்சு வச்சிருப்பாங்க, அவன் டீமனா மாறி இருப்பான். மேல கொஞ்சம் கொஞ்சமா டீமன்ங்க நடந்து போய்கிட்டு இருக்கு. ஹீரோனையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பசங்களை பிடிச்சு நடந்து போய் மறுபக்கம் போயிருவாங்க. அப்படி போகும்போது இங்க இருங்க, அந்த டோர் வழியா என்ன இருக்கு நான் போய் பாக்குறேன், சேஃபா வந்து அவங்களை கூப்பிடுறேன்னு போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டு வழியா கீழே இறங்கி கதை ஓபன் பண்ணி பார்த்தா இப்போ அவங்க பையன் அங்க இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தெரியும். அம்மா வந்துட்டு அப்படின்னு கிட்ட போவாங்க. இப்போ பாஸ்டர் நடந்த ஒரு விஷயத்த காமிப்பாங்க. ஹீரோனி டாக்டர்னால அவங்க அதிகமா ஹாஸ்பிட்டல்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதனால கணவர் கொஞ்சமாவது எங்க மேல அன்பாரு, எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, பையன் இப்பதான் வளர்ற வயசு, அவன் கூட நீ இருக்கணும், அவனுக்கு அம்மா தேவைன்னு போது நீங்க பாருங்க என்னோட வேலை ரொம்ப முக்கியமானது, என்னாலலாம் ரொம்ப நேரம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பேசிட்டே இருக்கும் போது அவங்க பையன் விளையாடும் போது தண்ணியில விழுந்தாராம். இதை பார்த்து அவங்க கணவரும் குதிச்சு போய் தண்ணியில அவங்க பையனை தேடும் போது ரெண்டு பேரும் காணாம போயிடறாங்க. இப்ப ஹீரோனி தண்ணீர என்ன ஆச்சுன்னு எட்டி பார்க்கும் போது அந்த வில்லன் ஹீரோனை தண்ணிக்குள்ள அப்படி இழுத்துட்டு போயிடறான். இப்ப டக்குன்னு ஹீரோனி கணத்தை வந்து பாக்குறாங்க. அந்த பசங்க அம்மா நீங்க உள்ளதானே போனீங்க, எப்படி இங்க வந்தீங்கன்னு போது என் பையன் எங்க இருக்கா நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவனை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அப்படியே செவுத்த பாக்குறாங்க. செவுத்துல அந்த பையனோட குரல் கேக்குது, அம்மா இங்க தாண்டா இருக்கேன், உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு செவுத்த கட்டி பிடிக்கும் போது அவன் பையன் செவுத்துல இருந்து வெளியே வருவான். டேவிட் அம்மா இங்க இருக்கேன்டா, உனக்கு இதுக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு போது அவனுக்கு எதுவுமே தெரியாது. இந்த பசங்களும் எங்களமாதான் உங்க பையனும் உங்க உருவத்தை மறந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணும் பயப்படாது, அம்மா இருக்கேன், இனிமேட்டு உன்னை பாத்துக்கேன்னு சொல்லி அவனை புடிச்சிட்டு போய் வாங்க மறுபக்கம் போயிடலான்னு பொறுமையா போங்க. அந்த தண்ணிக்குள்ள நிறைய சடலம் இருக்கும், அது மேல பட்டா இங்க இன்ஃபெக்ட் ஆயிடும் சொல்லி பொறுமையா நடந்து போவாங்க.
போவாங்க. அப்படி பொறுமையா நடந்து போயிட்டே இருக்கும் போது ஹீரோனை யாரோ இழுத்துருவாங்க. பார்த்தா அந்த வில்லன் தான். அதே எப்படிங்க பசங்க எல்லாம் மேல வர டீமன் எல்லாம் வேட்டையாடுறதுக்காக ரெடியா இருப்பாங்க. ஆனா அந்த பசங்க முன்னாடி நிறைய டீமன் வந்துகிட்டே இருக்கும். அந்த வில்லன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், என்னோட ராஜாங்கத்தையே நீ ஸ்பாயில் ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல டீமனா மாறின ஒரு பையன் பாடக்கூடாதுன்னு சொன்னல அவனை உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்துட்டே இருப்பான். இப்போ ஹீரோனை பிடிச்சி அவன் பயங்கரமா அடிப்பான், தண்ணிக்குள்ள முழுக அடிக்க பார்ப்பான். அப்படி ஹீரோனையும் மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் போது டக்குன்னு அவனுக்கு வேற இடத்த கவனிக்கும் போது ஏதாவது சான்சஸ் சொல்லி ஹீரோனி அவனை போட்டு செம்மையா அடிப்பாங்க. அப்படி அடிச்சுட்டே இருக்கும் போது இங்க பாரு இதுக்கு அடுத்தவனால எங்கிட்ட தப்பிக்கவே முடியாதுன்னு போது ஹீரோனி இங்க இருக்காதீங்க, இங்க இருந்து போங்க, தயவு செஞ்ச பையன் நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது அவன் ஹீரோனை அழிக்க வரும். அதுக்குள்ள நாங்க வந்து கம்பி எடுத்து அவனோட வயிற்றுல குத்தும் போது அதுதான் டீமனோட வீக் பாயிண்ட். அப்படியே அவன் நசுங்கி இப்படி எரிஞ்சு அந்த இடத்த விட்டு வேகமா பறந்து போயிடுவான். ஆனா அவன் போன பிறகு தண்ணிக்குள்ள இருந்த சடலம் எல்லாமே சத்தத்துல வெளியே வந்து ஹீரோனியம் பிடிக்குது. ஹீரோனியம் என் பையனை பத்திரமா பாத்துக்கோ, உன் பொறுப்புலதான் அவன் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டீமன் எல்லாமே தண்ணிக்குள்ள ஹீரோனி அப்படியே முழுக அடிக்குது. அதே எடுத்து எங்க பசங்க எல்லாமே மேல அந்த டீமனை அழிச்சிருவாங்க. இங்க இருக்கிற பசங்க வேகமா மேல போய் பார்க்கும்போது அவங்க எல்லாருமே அவங்கள வரவேற்பாங்க. இருமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. டீமனுங்க எல்லாமே மறைஞ்சு போயிடும். டெவில் வாழ்ந்த இந்த இடம் இப்போ கொஞ்சமா சொர்க்கமா மாற ஆரம்பிக்குது. இப்போ ஹீரோனி கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்க கணவர் அவங்க முன்னாடி இருக்காங்க. பக்கத்துல அந்த பெட்ல அவங்க பையன் இல்லை. அவங்களுக்கு தான் தெரியுமே அவங்க பையன் இறந்து போயிட்டான்னு. அப்படியே சைலண்டா இருக்காங்க. அவங்க கணவர் அவங்களுக்கு ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட லாஸ்ட் சீன்ல அந்த 2 ட்வின்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஹெட் மாஸ்டரோட கீ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி அந்த கீயை காமிக்கிறாங்க. லாஸ்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாழ்க்கையில வாழ்றதுக்கான கீயா இருக்கலாம், இல்ல இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கான ஒரு கீயா இருக்கலாம். சோ வித்தியாசமா இருந்ததுல இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.